வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். எஸ்ஹெச்ஐயும் என்ஸ்டாரெக்ஸும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதனால பெரிய பெரிய கம்பெனிங்க ஏஐய பார்க்குற விதமே மாற போகுதா? வாங்க இது பத்தி கொஞ்சம் ஆழமா அலசுவோம். நிறைய கம்பெனிங்க நம்மளும் ஏஐ யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப மெதுவா போகுது, செலவும் தாறுமாறா எகிறிடுது, போதாக்குறைக்கு ரிஸ்க்கும் ஜாஸ்தி. கடைசியில பார்த்தா சூப்பரான ஐடியாவெல்லாம் அப்படியே பாதியில நின்னு போயிடுது இல்லையா? சோ இந்த நிலைமை தான் இன்னோவேஷன் பண்ணணும்னு நினைக்கிற பிசினஸ்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. அவங்க ஒன்னு நினைக்க நடக்கிறது வேறொன்னா இருக்கு. ஒரு பெரிய கேப் விழுந்துருது. ஆனா யோசிச்சு பாருங்க, கஸ்டமைஸ்ட் ஏஐயோட பவரையும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் மாதிரி வேகமா கிடைச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? இப்போ சமீபத்துல வந்த ஒரு அறிவிப்பு கரெக்டா இந்த பிரச்சனையை தீர்க்கிற ஒரு பொது மாடலை பத்தி தான் சொல்லுது. ஓகே, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். இங்க என்ன நடக்குதுன்னா, டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்ல ஒரு பெரிய பேரு எஸ்ஹெச்ஐ இன்டர்நேஷனல். இவங்க ரொம்ப சுறுசுறுப்பா வேகமா வேலை செய்யற ஒரு ஏஐ இன்ஜினியரிங் கம்பெனியான என்ஸ்டாரெக்ஸ்ல ஒரு முக்கியமான முதலீட்டு பண்றாங்க. இங்க சுவாரஸ்யமே இதுதான். ரெண்டு வேற வேற துருவங்கள் ஒன்னு சேர்ற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் எஸ்ஹெச்ஐ, அவங்க ஒரு குளோபல் ஜயண்ட், பல வருஷ அனுபவம், பெரிய பெரிய கம்பெனிங்க அவங்கள நம்புறாங்க. இன்னொரு பக்கம் என்ஸ்டாரெக்ஸ், ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி படு வேகமா வேலை செய்வாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது என்ன நடக்கும்? அதுதான் இங்க மேட்டரே. சரி, இந்த பார்ட்னர்ஷிப்க்கு பின்னாடி இருக்கிற விஷன் என்ன? இதையெல்லாம் முன்னெடுத்துட்டு போற லீடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? என்ஸ்டாரெக்ஸோட சிஇஓ அங்ஷுமன் பத்ரா ரொம்ப தெளிவா சொல்றாரு. எங்களோட நோக்கம் கஸ்டமர்ஸ்க்கு ஏஐ மூலமா கிடைக்க வேண்டிய பலனை ரொம்ப ரொம்ப வேகமா கொண்டு போய் சேர்க்கறது தான் அப்படிங்கிறாரு. அந்த வேகம்ங்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. இப்போ எஸ்ஹெச்ஐ சைட்ல இருந்து பார்த்தா அவங்க சிஎஃப்ஓ ஜேம்ஸ் பிரையர் சொல்றாரு, இந்த பார்ட்னர்ஷிப் கொண்டு வர திறமை மேலேயும் அந்த உத்வேகத்து மேலேயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எதிர்காலத்துல நடக்க போறத நினைச்சா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ உண்மையாத கேள்வி என்னன்னா, இதெல்லாம் எப்படி சாத்தியமாக போகுது? அதுக்கு பதில்தான் என்ஸ்டாரெக்ஸ் சொல்ற இந்த சர்வீஸ் ஆஸ் சாஃப்ட்வேர் மாடல். அதாவது சேவைய ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி கொடுக்கறது. இது வெறும் கன்சல்டிங் மாதிரி இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட சொந்த டெக்னாலஜியும் அவங்க கொடுக்கற சர்வீஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு சாஸ் ப்ராடக்ட் மாதிரி கொடுக்கறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ள ஒரு குறிப்பிட்ட அவுட்கம் கண்டிப்பா கிடைக்குன்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி இன்ஜினியரிங் பண்றாங்க. இதுதான் அந்த கேம் சேஞ்சர். 12 வாரம். ஆமாங்க, வெறும் 12 வாரங்கள். இதுதான் அவங்களோட மிகப்பெரிய ப்ராமிஸ். வழக்கமா ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் முடிக்க மாசக்கணக்குல, ஏன் வருஷக்கணக்குல கூட ஆகும். அதோட ஒப்பிடும்போது இது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. என்ஸ்டாக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கம்பெனியோட ஏஐ ஐடியாவை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி ஒரு ஆரம்பகட்ட ரிசல்ட்டை காட்ட வெறும் 12 வாரம் தான் ஆகும்னு சொல்றாங்க. இதனால ரிஸ்க் கம்மியாகுது. அதோட நாம போற பாதை சரிதானான்னு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்க முடியுது. அவங்களோட ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். ஸ்டெப் 1 விஷன், அதாவது என்ன பண்ண போறோம்னு தெளிவா ஒரு பிளான் போடுறது. ஸ்டெப் 2 வேலிடேஷன், அந்த பிளானை வேகமா டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. ஸ்டெப் 3 ஸ்கேல், எல்லாம் ஓகேன்னா அப்புறம் அதை படிப்படியா பெருசாக்குறது. சரி, இதனால பிசினஸ்க்கு என்ன லாபம்? கஸ்டமர்ஸ்க்கு இதனால கிடைக்க போற உண்மையான பெனிஃபிட்ஸ் என்னன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா கஸ்டமர்ஸ் பல விதத்துல பயனடையறாங்க. அவங்களோட பிசினஸ் மாடலே ஏஐக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வேகப்படுத்தலாம். இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற ஜெனரேட்டிவ் ஏஐயை வச்சு புதுசா ஏதாவது பண்ணலாம். டேட்டா இன்ஜினியரிங், செக்யூரிட்டின்னு எல்லாத்துலயுமே இவங்க ஹெல்ப் பண்றாங்க. இங்க பாருங்க, எஸ்ஹெச்ஐ தன்னோட குளோபல் ரீச், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்டீஸை கொண்டு வராங்க. என்ஸ்டார் அவங்களோட வேகமான ஏஐ இன்ஜினியரிங், புதுமையான டெலிவரி மாடல்ஸை கொண்டு வராங்க. இது ரெண்டும் சேரும்போது கஸ்டமர்ஸ்க்கு என்ன கிடைக்குது? ஏஐ சம்பந்தமா எதுவா இருந்தாலும் ஒரே இடத்துல தீர்வு கிடைக்குது. ரிஸ்க் கம்மியாகுது. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தெளிவா தெரியுது. சொல்லப்போனா இது இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ட்ரெண்ட காட்டுது. இப்போலாம் கம்பெனிங்களுக்கு வெறும் டூல்ஸ் மட்டும் பத்தல. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்ல கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்ட்னர் தேவைப்படுறாரு. அந்த தேவையை தான் இவங்க பூர்த்தி செய்றாங்க. சோ அல்டிமேட்டா இவங்களோட கோல் என்ன? ஏஐ இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுக்கும், ஏஐ மூலமா எங்க பிசினஸ்ல இந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னு சொல்றதுக்கும் நடுல ஒரு பெரிய பள்ளம் இருக்கு பாருங்க. அந்த பள்ளத்தை நிரப்புறது தான் இவங்களோட இலக்கு.
இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. ஒரு பெரிய ஜாம்பவான் நிறுவனம் ஒரு சின்ன ஆனா ரொம்ப திறமையான ஸ்பெஷலிஸ்ட் நிறுவனத்தோட கைகோர்க்கிற இந்த மாடல், இதுதான் இனிமே கார்ப்பரேட் இன்னோவேஷனுக்கான புதிய ப்ளூ பிரிண்டா இருக்க போகுதா? என்ன நினைக்கிறீங்க?